பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் 2026 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தேர்தல் காலத்திற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டது நம்ம சொல்லியாகணும். அந்த வகையில் திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலிலும் திமுக கூட்டணியும் பலமான ஒரு வெற்றி வாய்ப்பை தான் பெற்றிருக்காங்க நம்ம சொல்லியாகணும். இதில் 2021 தேர்தல் எலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3% வாக்கு வங்கி வித்தியாசம் தான் வெற்றி வாய்ப்பில் இருந்ததுன்னு சொல்லியாகணும். அதே நேரத்தில் 2026 தேர்தல் முன்வைக்கும் போது திமுக கூட்டணியில் அதே கூட்டணி தான் தொடர்ச்சியாக பயணிக்கும் அப்படிங்கிற ரீதியில் கூடுதலாக தேமுதிகவும் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி இன்னும் சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணியை அறிவிச்சுட்டு அவங்களும் தேர்தல் களத்தை பலப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இவர்களுக்கிடையில தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிற ரீதியில் அவரும் தனியாக களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் தனித்து போட்டிட்டாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லை அவருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இது திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான அனைத்து வேலைகளும் தான் நாம் தமிழர் கட்சி செய்கிறது அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம சொல்லியிருக்கணும். இந்த நேரத்தில் தான் நடுவில் ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட பயணம் பார்த்தீங்கன்னா அவருடைய படப்பிடிப்பும் முடிந்து விட்டது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மண்டல வாரியாக அவர் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய கட்சியோட அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு சுற்றுப்பயணங்களை அவர் மேற்கொள்ள இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான பிளான் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே இதுக்கான அனைத்து பணிகளையும் அவர் மேற்கொள்வார் அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது. இந்த வகையிலே தான் தாவேக்கா தனித்து விடப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்தது. கண்டிப்பாக விஜய்க்கான வெற்றி வாய்ப்புங்கிறது வாய்ப்பே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவர் நிரூபிப்பாரே தவிர வெற்றி வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். தமிழக அரசியல் களத்திலிருந்து விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ரீதியெல்லாம் பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் வந்துக்கிட்டு இருந்த வேலையில் விஜயோட தேர்தல் வகுப்பாளராக கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திடீரென ஒரு கோரிக்கை விஜய் கிட்ட சொல்லியிருப்பதாகவும் அந்த கோரிக்கையை விஜயும் ஏற்றிருப்பதாகவும் தான் பரபரப்பான தகவல்கள் தான் வந்துருக்கு. அது முக்கியம் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் 2016 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவிற்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற இதில் மிகப்பெரிய ஒரே வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக்கப்பட்ட அந்த தேர்தல் வசனமாகட்டும் பாமகவோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக தான் பார்க்கப்பட்டது. வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லைனாலும் அதோட தேர்தல் பரப்புங்கிறது தமிழ்நாட்டில் பல இளைஞர்களை பாமகனா யார் அன்புமணினா யாருன்னு சொல்லிட்டு நியூட்ரல் ஓட்டை பாமக கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் பட்சமாக தான் 2016 பார்க்கப்பட்டது. அதற்கான ஒரு முக்கியமான பின்னணியில் இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் இப்போ தாவேக்காவுக்கும் ஒரு தேர்தல் ஆலோசகராக தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காரு. அவருடைய ஆலோசனை பெறல் தான் நடிகர் விஜய் அவர்கிட்ட இது மாதிரி நம்ம பாமக கூட கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வட மாவட்டங்களில் பாமக ஒரு வலுவான நிலையில் ஒரு கட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% 65% வரைக்கும் ஒரு வாக்கு வங்கி வச்சுக்கிற ஒரு கட்சி எதுவும் பார்த்தீங்கன்னா பாமக தான். அதனால் பாமக கூட கூட்டணி வச்சு ஒரு சில உடன்படிக்கைகளை நம்ம செஞ்சுட்டாலே கண்டிப்பாக பாமக ப்ளஸ் இந்த டிவிகே கூட்டணி ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீதியில் விஜய் தரப்புக்கு ஒரு ஆலோசனை கூறப்பட்டதாகவும் விஜயும் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு ஓகே நீங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அப்படிங்கிற ரீதியில் விஜயும் ஓகே சொல்லியிருப்பாங்க தான் பல்வேறு கருத்துக்களாக தகவலாம் வந்துருக்கு. கண்டிப்பாக பார்ப்போம் இந்த கூட்டணி ஒருவேளை முடிவு செய்யப்பட்டால். ஏன்னா பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் முன் வச்சுட்டு இருக்காரு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது 2026 தேர்தலுங்கிறது கூட்டணி ஆட்சி தான். கண்டிப்பாக அதிகார பகிர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற இதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த வகையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரியே விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கூட்டணி அமைப்புகளுக்கு தேர்தல் அதிகார பகிர்வு அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிற அனைத்து வாய்ப்புகளும் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற ரீதியில் விஜயும் அவருடைய முதல் மாநில மாநாட்டில் பேசியிருந்தார். இதனை முன்வைத்து தான் இந்த 2 கட்சிகளும் தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக ஒரு சில கருத்துக்களை வந்துருக்கு. பார்ப்போம். இன்னும் ஒரு தேர்தல் காலத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் காலம் தான் இருக்குது. அந்த 8 மாதத்துலேருந்து இன்னும் என்னென்ன செய்தியில் வரப்போதும் பார்க்க போகிறோம். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அனைத்து கூட்டணிகளையும் பார்த்தீங்கன்னா இறுதி செய்யப்பட்டுவிடும். அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசியல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்காங்கிறது அப்புறம் தான் முடிவுக்கு வரும்.
ஒருவேளை பாமக டிவிக்கு கூட சேராமல் அதிமுக கூட சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் அடிக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்ததற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த காணொலி குறித்து ஒருவேளை இந்த பாமக டிவிக்கு கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.